கன்னிராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய யோகாதிபதியான சுக்கிரன் நீச்சமடைவது வாழ்க்கை துணை மூலமாக மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும், தந்தை மூலமாக மன சஞ்சலங்களை ஏற்படுத்தும், தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதே சமயம் 9ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால சிலருடைய ஜாதக பிரகாரம் தந்தை வழி உறவுகளுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தையுடைய நடமாட்டத்தை முடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு சுகக்குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது 2ஆம் வீட்டு அதிபதி ராசிக்குள்ளே வர்றதுனால உங்களுடைய பேச்சில் ஒரு தடுமாற்றம் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள்லாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா நீங்கள் தப்பாக பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பண வருமானத்திலோ வெற்றிகளோ வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த வெற்றி போயிடும். உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கே அந்த வெற்றி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரிலேஷன்ஷிப் தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருங்க. ஏன்னா சனி சுக்கிரன் நேர் பார்வை ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட ஈஸியாக சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள், நான் சொல்கிறது 13 வயசுலேருந்து 13, இந்த டீனேஜ்லேருந்து 30 வயசு இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு சனி சுக்கிரன் நெருப்பும் பஞ்சும் டக்குன்னு பற்றிக்கும். எப்படி பற்றிக்கும் தெரியாது. ஆனால் பற்றிக்கிட்டு அவஸ்தைப்படுறது யார்? பஞ்சு தான் அவஸ்தைப்படும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தார் சொல்லக்கூடிய பேச்சுக்கள் உங்களுக்கு எட்டிக்காயாக இருக்கும். உங்கள் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, சித்தப்பா பொண்ணு, சரி பெரியப்பா, உங்கள் அண்ணன், யார் சொன்னாலும் சரி, இவங்க எல்லோரும் என்னை தப்பாகவே எடை போடுறாங்க, எனக்கு தெரியாதா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாதா? நீங்கள் நல்லா தான் நினைப்பீங்க, ஆனால் எதிரில் இருக்கிறவன் எப்படின்னு தெரியாது. நீங்கள் ஆணாக இருந்தால் எதிரில் இருக்க பெண் உங்களை பற்றி தப்பாக பேசும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் எதிரில் இருக்கிற பையன் உங்களை பற்றி தப்பாக பேசுவான். தேவையில்லாத அவஸ்தைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு இருக்கார், எல்லாமே நல்லது தானே. ஆமாம், நல்லது தான், கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. குரு உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. படிப்பில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் தான் பிரச்சனை வருது. சரி, 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கே சார், சனியை நல்லது பண்ண மாட்டார். சனியை நல்லது பண்ணுவார். ஆனால் சனியினால் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் குறைவாக இருக்குமே தவிர அதில் பாதிப்பு இல்லாமல் இருக்காது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவி உறவில், குறிப்பாக குடும்பத் தலைவிகள், குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கடன் வாங்கும் சூழ்நிலையும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் சுய தொழில் செய்பவர்கள் தொழில் ரீதியான முதலீடுகளுக்காக அதிகமாக பேச முடியாது, ஆனால் கடனையும் வாங்க இருக்க முடியாது. ஸோ கடன் வாங்கி முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழிலில் எதிரிகளுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், உங்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுடைய தொழில் அபிவிருத்தி ஏற்படும், இந்த ராசியில் பிறந்த அனைவருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னா, பட்டாபிஷேக ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகனன், சீதாதேவி, ஆஞ்சநேயர், இவங்க 5-6 பேரும் இருக்கக்கூடிய ஃபோட்டோ கிடச்சிதுன்னா அல்லது சந்நிதி இருந்ததுன்னா அந்த இடத்த போய் வணங்கிட்டு வாங்க. பட்டாபிஷேக ராமருடைய அருள் உங்களுக்கு துணை இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சி மாதம் நடக்கிறது. மாதம் நீங்களும் போஸ்ட் போடுறீங்க. இதுக்கு என்ன சார் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா, முதல்ல இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்குதுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த ஆகஸ்ட் 1லேருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கார். இந்த கன்னி ராசிங்கிறது சுக்கிரனுக்கு நீச்சஸ்தானம். பொதுவாக ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா, என்ன தான் அறிவு இருந்தாலும் அவனுக்கு வசதி வாய்ப்புகளும் சுகங்களும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் அவனை மதிக்கும். நல்லா படித்த அறிவாளியாக இருப்பான், அவனுக்கு வருமானம் இல்லை, அவனால் சம்பாதிக்க முடியல அப்படின்ட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாருமே அவனை மதிக்க மாட்டோம். அவன் அறிவாளியே இல்லாமல் சுமாரான ஒரு பேசிக் நாலேஜோடு இருப்பான். ஆனால் அவன் சாமர்த்தியமாக சில இடத்துல அவனோட நல்ல நேரம் நல்லா இருந்தது, நல்லா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, மக்கள் அவனை தான் போற்றி புகழ்வார்கள்.
நல்ல அறிவாளிப்பா, அவன் ஏதோ சாமர்த்தியமாக சம்பாதிக்கிறான் பாருன்னு. இங்கே படித்த அறிவாளி வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனால் சாமர்த்தியம் இல்லை அப்படின்னா அவனால் ஜெயிக்க முடியாது. ஸோ ஒரு வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஜெயிக்கணும் அப்படின்னா சுக்கிரன் ஹீ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அவர் தான் முக்கிய பங்காற்றக்கூடிய வகையில் இருக்கார். இப்போ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, அந்த கல்யாணத்துக்கு காரணம் யாருன்னா சுக்கிரன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவி தாம்பத்திய உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன். வம்சவிருத்தி ஏற்படணும்னாலும் சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் குரு சப்போர்ட் பண்ணுவார். சுக்கிரன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, குரு சப்போர்ட் பண்ண மாட்டார், வம்சவிருத்தி ஏற்படாது. உங்களுடைய வசதி வாய்ப்புகள், வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் நான் சேர்க்கணும். நான் என் வீட்டில் வந்து ஒரு 100 பவுன் நகை இருக்கணும். இன்ன தேதிக்கு 100 பவுன் இல்லை, 10 பவுன் வச்சுருந்தாலே கோடீஸ்வரன், லட்சாதிபதி. ஆனால் இன்றைக்கி 100 பவுனில் நான் பணம் வச்சுருக்கணும். எனக்கு வந்து ஒரு 2 இடத்துல போஸ்ட் லொக்காலிட்டியில் வந்து எனக்கு வந்து 2 வீடு இருக்கணும், 3 ஃப்ளாட் இருக்கணும், ஒரு 4 ஏக்கரில் லேண்ட் இருக்கணும். இது எல்லாம் இருக்கணும் அப்படின்னா என்னதான் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் சுக்கிரன் ஒழுங்காக இல்லைன்னா இதெல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் போயிடும். அதனால் உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்குங்கிறதுனால தான் சுக்கிரனுக்கான தனிப்பட்ட பயிற்சி பலன்களை நம்ம போடுறோம். இந்த சுக்கிர பயிற்சி நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, சனி நல்லா இருக்கும், சனி உச்சமாக இருப்பார் துலா ராசியில், கடுமையான உழைப்பாளி, ஆனால் அவரால் ஜெயிக்க முடியாது. காரணம் என்னென்னா சுக்கிரன் நீச்சமாக இருப்பார், இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். ஸோ சுக்கிரனை கொண்டே உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அந்த சுக்கிரன் சப்போர்ட் தேவை அப்படின்னா என்ன பண்ணணும், கோச்சாரத்தில் சுக்கிரன் எப்படிப்பட்ட இடங்கள்ல இருந்தால் நல்ல பலன்கள் தருவார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சுக்கிரன் தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார், கன்னி ராசிக்கு போகிறார். அந்த நீச்சஸ்தானத்துக்கு போனால் சுக்கிரன் எப்படிப்பட்ட கெடுபலன்களை தருவார். ஏன்னா ஒரு நீச்ச கிரகம் கெடுதலை தரும், ஆனால் சில பேர்த்துக்கு அதுவே ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். இப்போது உங்கள் ராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை பார்த்தோம். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத உங்களுடைய தனிப்பட்ட லக்ன ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த லக்ன ஜாதகத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக இருந்தால் உங்களுக்கு நற்பலன்கள் இப்போ தருவார். நல்ல யோகாதிபதியாக இருந்தாலும் இப்போ வந்து மறைமுகமாக உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ உங்களுடைய ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அதிர்ஷ்ட கல்லுன்னு ஒன்று உண்டு. லக்னத்துக்கு யோகாதிபதிகள், ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் ராசிக்கல், மகர ராசிக்கு என்ன கல், கும்பராசிக்கு என்ன கல்லுன்னு தான் கேட்குறீங்களே தவிர ராசிக்கு கல் போடக்கூடாது. அதனால் அந்த உங்கள் லக்னத்துக்கு எது யோகாதிபதியோ அந்த கிரகத்தினுடைய கல் போட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்ட கல்லாக இருக்கும். அதனுடைய அருமை பெருமை தெரிந்ததுனால உங்ககிட்ட சொல்கிறேன். அதை பற்றிய விளக்கமும் நம்மிடம் இருக்குது. நம்மளால் கொடுக்க முடியும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரத்துக்கு. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, உங்களுடைய ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள பலன்களை தொலைபேசி எண்கள் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.